ஒரு மனம் ஒன்றிணையணும். அல்லேலூயா. இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒரு கிரியை இதுக்குள்ள எழும்பக்கூடாது. பிரைஸ். குறைகள் இருக்கும், மற்றவங்கள்ட்ட குறைகள் இருக்கும். பிரைஸலா. அதை பார்ப்பதற்கு நமக்கு வரலை. என்றைக்கு நமக்கு மனைவியை குறை சொல்லுகிறத, நமக்கு பிள்ளைகளை குறை சொல்லுகிறத, நமக்கு புருஷனை குறை சொல்லுகிறத நிறுத்துகிறோமோ அன்னைக்கு கிரியை நடக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேர் ஒருமனப்பட்டால், 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். இவ 2 பேர் சேர்ந்தா குழப்பம் ஆகும்னு தெரிஞ்சனால தான் 2 அணத்தை ஒன்று சேர விடலை. பிரைஸலா. அல்லேலூயா. நம்ம சேர்ந்து இருக்கிறது எதில் ஒன்று சேர்ந்து இருக்கோன்னு கேட்டாச்சுன்னா, நேராச்சா மத்தியானத்துக்கு பிறகு ஒரு குழு கூட்டம் உண்டு இல்லையா? அதில் நமக்கு என்ன உண்டு? பின்ன இல்லாத கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் சில தேவையில்லாத ஒரு குரூப்பு காணும். அதில் மட்டும்தான் நம்ம குரூப்பாக இருக்குது. இல்லாமல் பரஸ்பரம் நான் சொல்லுகிறேன், கையை கொடுத்துட்டு பிரைஸலாடு சொல்கிறதில்ல, உள்ளத்திலிருந்து அன்பாக தான் இருக்கிறீங்களா எல்லாரும்? சோத்திரம் இல்லையே, இல்லையே. ஒரு மனம் வேணும். பிரைஸலா. ஒன்றா நின்றால் ஒரு வல்லம் நம்மளை மேற்கொள்ள. கைகளை கோர்த்து பிடிங்க பாப்போம். எல்லாம் ஒரு மனமா? எல்லாம் கைகளை கோர்த்து பிடிங்க. பிரைஸலா. இன்னைக்கு எல்லா தெய்வ பிள்ளை வாய்களை திறந்து சொல்லுங்க. நாங்கள் ஒன்றா நிற்கும் போது எல்லாம் ஒரு வார்த்தை ஒன்றா நிற்கும் போது கர்த்தருடைய பட்டம் எழும்ப தொடங்குது. கர்த்தருடைய கிரியை இந்த 25ஆம் நாள் எழும்ப தொடங்குது. ஒரு மனமாக எழும்பும் போது அமை பறந்து கொண்டிருக்கிறதான கழுகின் வெள்ளமைய ஒரு கூட்டமாய் வந்த கூட்டத்தை கர்த்தர் தகர்த்து பிரித்து அடித்து உதைத்து அமை கர்த்தர் பின்னோக்கி கொண்டிருக்கிறார். ஒரு மனம். எப்பெல்லாம் சபை ஒருமனப்பட்டதோ அங்கெல்லாம் சத்துரு வைக்கப்பட்டானண்டா. இன்றைக்கு இந்த கை கோர்த்து இருக்கிறதான ஆண்டவர் எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் அன்பினாவி ஒரு மனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்பா நீ பயங்கர விசுவாசமா இருக்கலாம், நீ பயங்கர தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நீ பெரிய எல்லாம் பண்ணினாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு காரியம் சொல்லுகிறேன். சத்துரு வைக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் கணவன் மனைவி வீட்டில் போய் 3 பேர் கை கோர்த்து என்ன செய்யுங்க? ரொம்ப அவர் ஜபிக்க வரமாட்டாரா இருந்தாலும் பிரச்சனை, 2 நிமிஷம் கை கோர்த்து என்ன சொல்லுங்க? 2 சோத்திரமாவது பண்ணுங்க. சத்துரு வைக்கப்பட்டு போவான். அல்லேலூயா. நம்ம அண்ணு கை கோர்த்தது எப்போ தெரியுமா? அந்த பாஸ்டர் பிடிச்சி இழுத்தி அண்ணு கை கோர்க்க வச்சு போட்டோக்காரன் சொல்ல இப்படி பிடியம்மான்னு என்னப்போ அண்ணு நம்ம கையை பிடிச்சது. அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் சோத்திரம் வரல. பின்ன நம்ம ஆளோட சொல்லவே வேண்டாம். மானஸ்தர்கள் பிரைஸா. கண்டவனுக்கு கையையும் பிடிப்பினும் காலையும் பிடிப்பினும், மேனேஜருக்கு காலையும் பிடிக்க ரெடி. அந்த சொந்த மனைவிக்கு கையை பிடிச்சி ஜோமன் சோத்திரம் எல்லாம் போச்சோ. பிரைஸலா. அல்லேலூயா. அன்பு உண்டென்றால் ஒருமனப்பட்டு நின்றால் கர்த்தர் செய்து தருவார். கைகளத்தை கர்த்தரை சோதரம் பண்ணலாம். பிரைஸலா, 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 பிரைஸலா. அல்லேலூயா. அப்போது கண்டிப்பாக நம்ம இப்போ என்ன செய்யணும்? எக்காலத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஒருமிக்க நின்று நம்ம சத்துரு என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் பிரைஸலா ஒரு சில காரியங்கள். யார் எக்காலத்தை ஏறெடுத்தார்கள்? யாருக்கு கையில் இந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் பிரைஸலா யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தால் பிரைஸலாடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸலா. ஆமே. அதனுடைய 4ஆம் வசனத்தை படிங்க. 7 ஆசாரியர்கள் 7 கொம்பு எக்காலங்களை 7ஆம் நாளில் ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். பிரைஸ். யார் ஊத வேணும்? பிரைஸலா. அல்லேலூயா. உடனே நமக்கு ஒரு வெளிச்சம் வந்துடும். அப்போது நமக்கு இல்லை, பாஸ்டர் கடந்து ஊதுவார், நம்ம எங்கே வல்லப்பட அவர் இப்படி கடந்து ஊதம்போ நம்ம இது போல் எரிவோம், பின்னும் அணையும். பிரைஸலா. அல்ல, இங்கே அடுப்பு பருவாடி இல்லை, இது வேற கதை. பிரைஸலா. வெளிப்படுத்தல் விஷயம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 1:6. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே பாவமர கழுவி தேவனுக்கு முன்பாக யாராக ராஜாக்களும். யாருக்கு முன்பே போய் நிற்க போறோம்? தேவனுக்கு முன்ன நம்ம எப்படி போய் நிற்கணும்?
சொல்லுங்க, ரெண்டு கூட்டம் தான் அங்க போய் நிற்கும். ஒன்று ராஜாக்களாக இருக்கணும், இல்லைன்னா யாரா இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சந்தோஷம் தானே? அப்ப நல்லா கவனிக்கணும், யார் மட்டும்தான் ஊதணும்? ஆசாரியா மட்டும்தான் ஊதணும். அல்லேலூயா. ஏன் ஊதணும்? ஏன்னா இப்ப பாருங்க, நமக்கு தெரியும் சோத்திரம் 5ஆம் அதிகாரம் நாங்கள் படித்து வரும், அதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து யோர்தான் இருக்கிறது, யோர்தானை கடந்து இப்போ யோர்தானை தாண்டி வந்தாச்சு. இப்போ யோர்தானுக்கும் எரிகோவுக்கும் நடுவில் யார் இருக்கிறாங்க? சொல்லுங்க அம்மா. இப்போ உங்களுக்கு நடுவில் நான் மாட்டினது போல அங்கே இருக்கு. சோத்திரம், சந்தோஷமா சொல்லுங்களேன், அல்ல இல்லையா? முன்னாடி பாருங்க, இது எரிகோ நின்றுச்சு இருக்கு, பின்னாடி என்னது? யோர்தான். பிரைஸ் தி லார்ட். யோர்தானை தாண்டி எங்கே வந்தாச்சு? யோர்தானை தாண்டி வந்தாச்சு. இப்போ முன்னாடி என்ன இருக்கு? பின்னாடி என்னது? இப்போ முன்னாடியும் தடை. இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையா? முன்னோட்டு போகலான்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை, பழையது வழி பழைய வாழ்க்கைக்கு போனான்னு பார்த்தா அங்கேயும் சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆத்மீகமா முன்னேறவும் முடியல, இல்ல பழைய வாழ்க்கைக்கு வாழலான்னு பார்த்தா அதுக்கும் முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில நின்று கொண்டிருக்கிற இடமாக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ யோசுவா, ஏன் அதனுடைய 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 6:1, எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக எப்படி இருந்ததாம்? அடைக்கப்பட்ட, ஒருவனும் வெளியே வர முடியாது, ஒருவனும் உள்ளேயும் போக முடியாது, வெளியே அடைக்கப்பட்டு கொண்டிருக்கதான ஒரு பகுதி. பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்கே யார் நின்று கொண்டிருக்கிறா? யோசுவா நின்று கொண்டிருக்கிறா. என்ன செய்வோம் ஆண்டவரே? என்ன கவனிக்கணும், என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை நம்பி நிற்கிறாங்க? மோசே போன பிற்பாடு யோசுவாவை நம்பி நின்று கொண்டிருக்கிறாங்க. யோசுவா பார்க்கலாம், இத்தனை ஜனங்களை கொண்டு எங்க போகணும்? அக்கறைக்கு போகணும். யோர்தானை கடந்துட்டோம், பரவாயில்ல, பிரைஸ் தி லார்ட். இப்போ எங்க போய் சேரணும்? சொல்லுங்க, கானானுக்கு போய் சேரணும். இப்போ பெரிய மதில் நிற்குது. பிரைஸ் தி லார்ட். இது எப்படி உடைக்க முடியும்? எப்படி தகர்க்க முடியும்? ஒன்று போய் நின்று பாப்பமேன்னு சொல்லிட்டு எரிகோவுக்கு முன்னாடி இப்படி போய் நின்று நிற்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். பெரிய மதில், பெரிய கல்லுனால கட்டப்பட்டிருக்கு. அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீடை பார்த்தாச்சுன்னா அந்த வீட்டுக்கு பேர் பாவத்தின் வீடு. அல்லேலூயா. அதன் வழியா எவன் போனால் எங்க போய் சேர்வான் தெரியுமா? அவள் வீடு நரகத்துக்கு போகிற வாசல். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பெரிய பெரிய, ஏன்னா நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அம்மை சொத்ரோ எரிகோ, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் என்ன உண்டாயிட்டாம்? கள்ளர் கையில். அப்ப எரிகோவில் யார் கூட உண்டு? கள்ளன், திருடன், பிசாசு உண்டு. இப்ப என்ன செய்ய முடியும்? இப்படி நின்றுட்டு யோசுவா இப்படி நீ பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து நிற்கிறார். சொல்லுங்க, ஒரு பெரிய ஒரு நபர் வந்து நிற்கிறார். யோசுவா கேட்கிறாரு, நீர் எங்கள் பட்சமா? பிரைஸ் தி லார்ட். படிங்க அதனுடைய 5ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அதனுடைய 13ஆம் வசனம். பின்ன யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரா? நீர் எங்களை சேர்ந்தவரா? உங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். நம்ம அங்க நேரமே படிச்சோம், ஆமா, நியாயாதிபதிகளை படிச்சோம். கிதியோனுக்கு விஷயத்துல யார் பட்டயத்தை எடுத்தது? சொல்லுங்க, கர்த்தர் பட்டயத்தை எடுத்துட்டார். அல்லேலூயா. இங்க எரிகோவுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் வளராங்க. யாரு கையில பட்டயம் இருக்கு? சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ரெடி ஆகி வரதுக்கு முன்னாடி யார் வந்து நிக்கிறா தெரியுமா? ஒருவர் வந்து நிக்கிறா. உருவினப்பட யாருன்னு கேட்டா, நீர் எங்கள் பட்சமா இல்ல எங்கள் சத்துருக்களுக்கு பட்சமான்னு கேட்டபோது அதற்கு அவர் அல்ல அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்து இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப என்ன கேட்கிற? யார் வந்து நிக்கிற முன்னாடி? சேனையின் அதிபதியாக இருக்கிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுகிறீங்க, எனக்கு முன்னாடி இருக்கிற தடை இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுது தெரியுமா? எரிகோ, பின்னாடி யோர்தான், இதானே நமக்கு தெரியுது. இனி எப்படி இந்த கானானுக்கு போவேன்? எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியும்? எப்போ அந்த நித்தியத்துக்குள்ள போக முடியும் என்று நீங்க நிக்கிறீங்க. ஆனால் இப்ப என்ன நின்று கொண்டிருக்கிறது? எரிகோ மட்டும்தானே உங்களுக்கு தெரியுது. நான் சொல்றேன், எரிகாவுக்கும் எனக்கும் நடுவில் ஒருவர் பெரியவராய் எழுந்தருளி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நிக்கிறதான பிரச்சனைக்கு உங்களுக்கு நடுவில், நீங்க நிக்கிறதான அடைக்கப்பட்ட வாசலுக்கு உங்களுக்கு நடுவில், ஆமா, உங்களுக்கு முன்னாக பாதையே இல்லையே, நெருக்கத்தோடு இருக்கிறதான உங்க வேதனைகளுக்கும் உங்களுக்கும் நடுவாக அந்த வாக்குத்தத்தமான அந்த நித்தியத்துக்கும் ஆமை உங்களுக்கு நடுவாக ஆமை தடை பண்ணுகிற தடைக்கு உங்களுக்கு நடுவாக ஒருவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை பார்க்கணும், இதை அனுபவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப கேட்கிறான் ஆண்டவரே, இப்ப பாருங்க, சேனையின் அதிபதி வந்து நிற்கிறான். இப்ப யோசுவா கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? என்கிட்ட ஏதாவது சொல்ல இருக்கா? நீங்க வந்துட்டீங்க, எதுக்கு யுத்தம்? எனது உருவின
உருவின பட்டயம் என்றால் என்னதுக்கு தெரியுமா? யுத்தம் செய்யக்கு ரெடியா வந்தாச்சு. பிரைஸ் எல்லாம். இப்ப கேட்கிறாரு, யுத்தம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, எரிகோ இன்னும் உடைக்கல. ஆண்டவர் இது வரைக்கும் என்ன செய்யல? எரிகோ உடைக்க வந்தாச்சு, ஆனா ஏன் இன்னும் உடைக்கல கேட்கிறாரு. இன்னும் எனக்கிட்ட ஏதாவது சொல்லக்கு இருக்கா கேட்கணும். ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு யோசுவா கேட்கிற. ஆண்டவரே அங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். என்ன இருக்கப்பா, என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி கால்களில் இருக்கிற பாதரட்சை கலச்சி என்ன செய், கழட்டி போடு. பிரைஸ் எல்லாம். நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன கவனிங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த 30 லட்சம் ஜனங்களிலேயே பிரைஸ் எல்லாம் இங்க வரைக்கும் வந்தது யார் தான்? யோசுவாவும் காலேபும் மட்டும்தான், அப்படிதானே? அதுல நம்ம பார்த்தா இந்த இத்தனை லட்சம் ஜனங்களிலே பர்ஃபெக்டான ஆள் யாரு? சத்தமா சொல்லுங்களேன், யோசுவா. இவங்களை வழி நடத்துறதுக்கு எல்லாவற்றுக்கும் பர்ஃபெக்ட். இது யார் சொன்னது தெரியுமா? நம்ம இல்லை, ஆண்டவர். இந்த ஜனங்களுக்கு 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு முன்னாடி நிற்பதற்கும் தகுதி உள்ள பலன் உள்ள எல்லாம் உள்ளதான ஒரு நபராக்கு யாரு? யோசுவா என்றால் உலகத்தின் 30 லட்சம் ஜனங்களுக்கு முன்னே நிற்கத்தக்கதான தகுதி உள்ள யோசுவாவுக்கு தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு இன்னும் தகுதி தேவை. சோதரம். அல்லேலூயா. ஒருவேளை உங்க முன்னாடி எனக்கு நிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருவேளை ஒரு தகுதி இருந்திருக்கலாம். இல்ல நீங்களும் எனக்கு முன்பாக இல்ல இந்த ஊழியத்தில் நம்ம செய்யறதுக்கு நமக்கு தகுதி இருந்திருக்கலாம். மனுஷனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நமக்கு ஒருவேளை தகுதி இருந்திருக்கலாம். ஆனால் தெய்வத்துக்கு முன்னாடி நிற்பதற்கு இன்னும் சிலதை கலற்ற வேண்டியது இருக்கு, இன்னும் சிலதை விட வேண்டியது இருக்கு, இன்னும் சிலதை வெறுக்க வேண்டியது இருக்கு, இன்னும் சிலதை உதறி போட வேண்டியது இருக்கு. சந்தோஷமா இம்மட்டு நேரம் கை தட்டினியல, இப்பளும் கொஞ்சம் கை தட்டி சொல்லுங்களேன் சந்தோஷமா. சொல்லுங்க, நான் என்ன இன்னி விட வேண்டியது என்கிட்ட சொல்ல என்ன இருக்கப்பா? நான் என்னத்தை விடணும்? நான் எதை விடாம இருக்கிறேன்? நீங்க யுத்தத்துக்கு வந்தாச்சு, ஏன் யுத்தம் இன்னும் நடக்கல? ஏன் எனக்காக இனி யுத்தம் கர்த்தர் செய்யல? ஒரு விஷயம் கேளுங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் சிலரோடு பேசுகிறாரு, இன்னும் நீ விட வேண்டியது இருக்கு, இன்னும் நீ கலச்சி போட வேண்டியது இருக்கு. நீ வேணா ஒருவேளை இந்த பூமிக்குரிய பகுதியில நீ பர்ஃபெக்டா இருக்கலாம், இந்த பூமிக்குரிய பகுதியில நீ ஒருவேளை கனம் பெற்றிருக்கலாம், ஆனா எனக்கு முன்னாடி நீ நிக்கிறதுக்கு இன்னும் தகுதி உள்ளதாய் மாறவில்லை. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ரி பாபா ஷேக நேக தினகத்து நாதனா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, தெய்வத்துக்கு பக்கத்துக்கு வர வேண்டும் என்றால் இன்னும் நமக்கு என்ன வேணும்? தகுதி. பிரைஸ் அச்ச நேரம் இங்க வசனத்துக்கு வரும். இப்போ இந்த யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லுகிறா, பிரைஸ் என்ன பண்ணுனா சோதரம், இந்த எரிகோ மதிலை நான் உடைக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டேன். பிரைஸ் எல்லாம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? பிரைஸ் எல்லாம் 7 ஆசாரியர்களை நியமித்து அவர்கள் என்ன செய்யணும்? எக்காலத்தை நீங்க என்ன செய்யணும்? 7 நாள் 6 நாள் என்ன செய்யணும்? 6 நாள் என்ன செய்யணும்? சுத்தணும், அப்படிதானே? 6 நாள் சுத்திட்டு 7வது நாள் என்ன செய்யணும்? 7 தடவை சுத்தணும். அப்ப எப்படி சுத்திட்டு கடைசியில் எக்காலத்தை என்ன செய்யணும்? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது யார் எக்காலத்தை ஊதணும்னா 6 நாள், திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனியாச்ச வரைக்கும் வாய மூடி உலகத்தை காணும்போ வெறும் சோத்திரம் பண்ணிட்டு நடக்கிறவனுக்கு நேராச்ச வந்து இருந்துட்டு என்ன செய்யணும்? வா திறந்து தெய்வத்தை ஆராதிக்கணும். சோத்திரம் வரல. இங்க நம்ம திங்களாச்ச தொட்டே ஊத்து உதவ தொடங்கியாச்சு. அல்லேலூயா. ஆமே. சோத்திரம். இந்த அமைதல் வீட்டில் இருந்திருந்தா என்ன சந்தோஷமா இருந்திருக்கும்? இந்த அமைதல் நீங்க இருக்கிற இடத்துல இந்த கூட்டம் முடிஞ்ச பிறந்த இருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நான் நினைச்சேன் சீட்டிலேருந்து நேற்று இந்த மரம் ரப்பர் உழுது நினைச்சேன். அவளுக்கு சிரிப்பும் பேச்சும் கர்த்தர் ஆஸ்வதிக்க சந்தோஷம் சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன் தெய்வ பிள்ளை, கொஞ்சம் கவனிங்க. பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பிரைஸ் எல்லாம் தேவத்தோடு நெருங்குற நமக்கு அந்நிய வேற தேவனுக்கு பிரியமில்லாத வாக்குகள் வரக்கூடாது. 6 நாள் எப்படி இருக்கணுமா? பிரைஸ் எல்லாம். பாச சொன்னார் அந்நிய பாஷை கண்டிப்பாக அதெல்லாம் வேணும். ஒருவேளை அந்நிய பாஷை இல்லைன்னாலும் பிரைஸ் எல்லாம் எல்லாரும் ஒரு பெரிய பாஷை நம்ம படிக்கணும். இங்கிலீஷ் படிக்கலைன்னாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கலனாலும் இப்போ ஸ்பானிஷ் வரைக்கும் படிப்பாங்க. அல்லேலூயா. ஸ்பானிஷா? அதுக்கு பேர் ஹிப்ரு படிக்கணும். ஹிப்ருவில் சிரிக்கணுமா? அல்லேலூயா. இப்போ என்னத்தெல்லாம் லாங்குவேஜ், சிரிப்புக்கு வரைக்கும் லாங்குவேஜ். பிரைஸ் எல்லாம். இந்த பேப்படி ஒன்று இல்லைங்களும் பிரச்சனை இல்லை, கூடுதல் படிப்பு இல்லைங்களும் பிரச்சனை இல்லை. ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. என்ன லாங்குவேஜ் தெரியுமா? இயேசுனுடைய பாஷை மௌனம். சோத்திரம்.
உங்கள் புருஷனா இருக்கா சண்டை போட்டுட்டு இருக்கோமா, உங்களுக்கு என்ன பாஷை நீங்கள் பேசணும்? என்ன பாஷை? ஐயோ என்ன வருதுன்னு தெரியல. இங்கிலீஷு, கர்நாடகா, மராட்டி எல்லாம் அடித்து தகர்த்துண்டு நேராச்சு இங்கே வந்துட்டு அல்லே லூயா என்ன அப்பா அண்ணா வார ஆண்டவரே இன்னும் வருவாரிப்பா. பிரைஸ் அலாட். ஆமே. அங்கே நீங்கள் பொறுமையாக இருங்களேன், அங்கே அமைதியில் இருந்து பாருங்களேன். சகோதரங்களை பாருங்க, கண்ட்ராக்கு கிட்ட வேலை பார்க்க கொத்தமாறு நம்மளும் எல்லாம் உண்டு இல்லையா, மேனேஜர்கிட்ட வேலை பார்க்குமா அந்த மனுஷங்கிறது கடபடான அறுத்து தள்ளுவான். அப்போ எல்லாம் சுப் சாப். கண்ட்ராக்கு திட்டி இடத்துல எல்லாம் வாங்கி வேண்டி வேண்டும்டாக நிப்பு. இந்த வீட்டில் பார்க்கணும். சோத்திரம் அல்லேலூயா. வீட்டில் ஒரு 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 இடத்துல நமக்கு வாய் என்ன செய்ய முடியாது. பிரைஸ் அல்ல. கைகளத்தி கத்தர சோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. நான் கேட்குறேன் தேவ பிள்ளைகளே, எல்லா இடத்துலையும் தேவ பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? மௌனமாய், அமைதலாய், சாந்தமாய் எல்லாவற்றில் இருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் அலாட். ஆண்டு சொல்றேன் 6 நாள் எப்படி இருக்கணும்? மௌனமா. பிரைஸ் அலாட். 7வது நாள் 7 விஷம் துச்சி நீங்க என்ன செய்யணும்? எக்காலத்தை ஊதணும். யார் ஊத வேண்டும் என்றால் ஆசாரியன் ஊதணும். யார் ஆசாரியன் என்றால் லேவி கோத்திரத்தின் ஆக்கும். பிரைஸ் அலாட். எப்படி இந்த ஆசாரியனை சூஸ் பண்றது? யார் ஆசாரியன்? ஏன்னா ராஜ்யத்தில் கொண்டு நிறுத்தணும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை எப்படி கொண்டு நிறுத்தணுமா? ராஜாக்களும் நம்ம பாடுவோம், ராஜாக்களும் நாங்களே. நான் ராஜா நான் பாடினேன், நீங்க எல்லாரும் ஆசாரியன் பாடினது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, இப்ப எப்படி நான் அந்த ஆசாரியனாய் மாறுகிறது? யாரை கர்த்தர் ஆசாரியனாய் மாற்றினார் என்றால் பிரைஸ் அலாட் ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஆமை யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வர தாமதமாகுது. பிரைஸ் என்ன கவனிங்க, நான் எடுத்து உங்களை படிக்க சொல்லல, இப்ப சொல்ல இங்க கவனிங்க. மோசே வர தாமதமாகும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சோத்திரம் சோத்திரம் இதெல்லாம் சொன்ன சண்டைக்கு வரக்கூடாது. பிரைஸ் அலா அல்லேலூயா. அவைகளுக்கு குணுக்குகள் எல்லாம் பிறகு என்ன செய்தாங்க? தீயில போட்டப்போ என்ன வந்துச்சு? கண்ணு ஊட்டி அப்படி ஒன்றும் எழும்பி வரல. இவன் ஆரோன் வரம்பல என்ன கொண்டு வந்தாய்? சிற்ப கருவியை கொண்டு வந்ததாக்கும். அல்லேலூயா. இது இப்போ சும்மா நம்ம சொல்லு பாஷை, இது எனக்கு தெரியாத பாஷை, எனக்கு இந்த குழு எனக்கு இதில் கிடச்சி, இதில் லாட்ரியில் கிடச்சதாகும், எனக்கு ஃப்ரீயாக கிடச்சா இல்லை இல்லை, இதெல்லாம் பிளான் பண்ணி கிடச்ச சாதனங்களாகும். யாருக்கும் சோத்திரம் வரல. அல்லேலூயா. ஆமே. எனக்கு இதில் எல்லாம் இருந்து பேச வைட்டு வாருங்க, நம்ம எல்லா காரியங்களும் தெளிவாக பேசுவோம். வரணும் என்ன கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சோத்திரம். நேற்று அந்த மனசில் இருக்கும் இல்லையா? கர்த்தர் பெரிய. அப்போ தேவ பிள்ளைகள் இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இப்போ பயங்கர பண்டிகை நடக்கு. என்ன பண்டிகை? நல்லா கண்ணுக்குட்டி எழுமி நிற்குது. இப்போ போர்டு வச்சிருக்கு, என்னது? கர்த்தருக்கு பண்டிகை. பயங்கர ஆட்டம், பயங்கர சாட்டம், பயங்கர பாட்டு, பயங்கர கூத்து. பிரைஸ் அலா அல்லேலூயா. சோத்திரம். பயங்கர ஆட்டம் நடக்கு. போர்டு என்னன்னு கேட்டாச்சுன்னா என்ன வச்சிருக்கு? போர்டு கர்த்தருக்கு. உள்ள யாரு கிடைக்கியா? சோத்திரம் யாருக்கும் வரல. உள்ள யாரு? கண்ணுக்குட்டி. உள்ள தெய்வம் அல்லாத ஒரு தெய்வம் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கா? உங்கள்கிட்ட இல்லையோ? இருக்கா? பிரைஸ் அலாட். உண்டுன்னு பரவாயில்ல. கர்த்தர் ஆசை. 25 நாளாட்டம் அந்த தெய்வம் போவில்லைன்னா இன்னும் அதை வெட்டி கொள்ள வேண்டியதான். சோத்திரம். ஏது தெய்வம் தெரியுமா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது? பிரைஸ் அலாட். இன்னைக்கு தெய்வத்தை காட்டில் ஏது ஒன்று எனக்கு பெருசா தெரியுதோ அதுக்கு பேராக்கும் விக்கிரக ஆராதனை. பொருள் ஆசை என்று சொல்லுகிற அதனால தான் 2 எஜமானுக்கு வேலை செய்ய கூடாது. யாருக்கெல்லாம்? தெய்வத்துக்கும் உலகத்துக்கும் இல்லையே, தெய்வத்துக்கும் உலக பொருள். உலக பொருள். பிரைஸ் அலா. கைகளத்தை கத்தரை சோதரம் பண்ணலாம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு பாட்டில். இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட், எனக்கு கற்று தந்த காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பாட்டில் வாங்கணும். ஒரு பாட்டில் குடிக்கிற தண்ணி வைக்கிற ஒரு பாட்டில் தேவை. நீங்கள் எப்படி வாங்குவீங்க? எதை பார்த்து வாங்குவீங்க? சொல்லுங்களேன். குவாலிட்டி பார்க்க ஆளுவா சோத்திரம். நம்ம என்ன பார்ப்போம்? டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், மாடல் எப்படி இருக்கு. நாங்கள் என் தண்ணி குடித்த டப்பாக்கி நான் ரோட்டில் விற்க 20 ரூபா பாட்டில் குடித்த வெள்ளத்தை மீதி இருக்கிற டப்பா ஏது நக்கோஃபினோ இதெல்லாம் இருக்குது. அந்த பாட்டில் வெள்ளம் குடித்த வெள்ளம் போவாதா? சோத்திரம். எல்லாரும் பாட்டில் எடுத்து ஒழிச்சு வைக்கணும்.
பிரைஸ் எல்லாம். ஏதோ ஒன்று இன்னைக்கு நான் ஒரு சின்ன விஷயம், ஒரு டப்பா வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியல, ஒரு டப்பாவை நம்மளால ஜெயிக்க முடியல. கையெழுத்து கத்தரை சோத்திரம் பண்ணலாம். ஏதோ ஒன்று இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரை பார்த்துருக்கேன். பிரைஸ் எல்லாம். இந்த ஒரு வெற்றலை ஒன்று தெரியுமா கையில், அந்த ஃபோனு, பிரைஸா, இந்த ஃபோனை தூக்கி பைபிளுக்கு மேலே வச்சிருப்பணும். சோத்திரம். எது பெருசு? இந்த புண்ணாக்கு மொபைல். காலத்தை எழும்பின உடனே தடவி பாக்கியது, சீலம் குளக்கரையில் கிடப்பாக்கும் ஆளு தடவி பாப்பு. சோத்திரம். என்னத்தை? இந்த சாதனத்தை. இது கிடைச்சாதான் பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இது கிடைக்கணும். எது கிடைக்கணும்? இது கிடைச்சாதான் அவங்களுக்கு முழிப்பு வரும். பிரைஸ் எல்லாம். எது தெய்வம்? எது தெய்வம்? இன்னைக்கு மொபைல் போன் தெய்வமாச்சு, நமக்கு வீடு தெய்வமாச்சு, நமக்கு பிள்ளை தெய்வமாச்சு. ஏதோ ஒன்றில் நம்மை இன்னைக்கு எதுக்கு என்ன தெரியுமா அடிமைப்பட்டு இருக்கிறோம்? உலகத்தில் ஏதோ ஒன்றில் அடிமைப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் எல்லாம். கைகளை கத்தரை சோத்திரம் பண்ணலாம். ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட கேட்கிறார், அப்பா பிரைஸ் எல்லாம் சோத்திரம், நீ என்ன நேசிக்கிறாயா? நீ எனக்கு மேல ரொம்ப அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிற. ஏன்னா 99 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணி 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அன்பு இருக்குமா இருக்காதா? உங்க பிள்ளைக்கு அன்பு இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன். அன்பு இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, அந்த அன்புள்ள பிள்ளைய பார்த்து ஆண்டவர் சொல்ல, இந்த பிள்ளை நீ எனக்கு என்ன செய், பலி கொடுன்னு சொன்னார். என்ன ஒரு பதம் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. பலி செலுத்திட்டு வான்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. பிரைஸ் எல்லாம். ரத்தத்தின் ஆலஜயம் அதனுடைய ஆமென். பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். 22ஆம் அதிகாரம் 2 வசனம் படி. அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏகசுதன் உன் 3 பதம் என்ன பாருங்க. உன் 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 அல்லேலூயா. உனக்கு புத்திரை, உனக்கு ஒரே புத்திரை, நீ நேசிக்க புத்திரை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க. ஏன்னா மேல சொல்லப்பட்டிருக்கு சோதனை நாக்கும். நேசிக்கிற உனக்கு பிள்ளை நீ எனக்கு என்ன செய், பலி செலுத்துன்னு. இப்ப பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணுகிறாரு? ஆமை சோத்திரம். உடனே எடுத்துட்டு மேடத்திட்ட சொல்லல. மேடத்தை சொன்ன பின்ன ஆபிரகாமுக்கு பலியா மாறி இருக்கும். யார்கிட்ட? நிறைய காரியம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது கொள்ளலாம். அல்லேலூயா. முதல்ல வாக்குத்தத்த சந்ததி தருவேன்னு சொன்னப்ப இந்த மனுஷன் மரியாதையை சோத்திரம் பண்ணி இந்த பிரச்சனை இல்லை. இந்த பாட்டியாமாட்ட போய் இப்படி ஆகும் கேட்டியாமா எனக்கு ஆண்டவர் தருவாருன்னு சொன்னப்படாக்கும் எங்கி நீர் ஒரு ஐடியா செய்யும், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கா. புரிஞ்சவங்களுக்காக சோத்திரம். எல்லாம் போச்சு இல்ல? சிலதை சொல்லாது இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. இப்போ வந்து ஆபிரகாம் அந்த ஒரு பாடம் கிடைச்சனால, ஒரு இஸ்மவேல் கிடைச்சனால இவருக்கு மனசாச்சு, இனி இந்த ஆண்டிட்ட சொன்னா கதை நடக்கான்னு நேரம் என்ன செய்ய தெரியுமா, வரவும் கழுதைகளையும் கூட்டிட்டு நேரா மக்களை ஒரு டூருக்கு போவோம், வாடா பலி செலுத்த போவோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு சிறப்பு பருவாடி ஆகும். என்னன்னா அடிக்கடி என்ன செய்வார் தெரியுமா, பலி செலுத்த போகிறது வழக்கம். கைகளை கத்தரை சோத்திரம் பண்ணலாம். அப்போ இப்படி பலி செலுத்த போகும்போது ஒரு நாள் ஆகுது, 2 நாள். இப்போ நான் கேட்கிறேன், ஆண்டவருக்கு என்ன தேவை? இவனை பலி செலுத்தணும், அப்படிதானே? என் பக்கத்தில் பொச்சையோ மலையோ ஒன்றும் இல்லையோ, கொண்டேங்க நீங்க பலி செலுத்திருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், மோரியா தேசத்தில் இருக்கிற மலைக்கு போ. இதுல என்ன சோக்கேடு? பிரைஸ் எல்லாம். மோரியா தேசத்தில் இருக்கிற மலை, பக்கத்தில் மலை இருக்கு இல்லையா? பக்கத்தில் இங்க பலி தானே கொடுக்கணும், அது மோரியாவில் தான் போய் கொடுக்கணும். இப்போ எத்தனை நாள் தூரம் தெரியுமா? 3 நாள். அல்லேலூயா. இந்த 3 நாளும், அதாவது இந்த பிள்ளை, இந்த ஈசாக்கு என்று சொல்லுகிற பிள்ளை இதுவரைக்கும் ஆபிரகாம் இருந்ததை காட்டிலும் அதிகமா ரொம்ப க்ளோஸ் ஆனது எப்ப தெரியுமா? இந்த 3 நாள். எத்தனை பேருக்கு விளங்குது? மற்ற நேரத்தில் யாரோடு, அம்மா கூட வீட்டில் அப்படி இருப்பா. இப்ப அப்படி இல்லை. 3 நாள் தொடர்ந்து டிராவல், ரொம்ப நெருக்கம். நேரமே இருந்ததை காட்டி இப்ப ஆபிரகாமுக்கு யாரும் என்ன இருக்கும் சொல்லுங்க? இன்னும் ஸ்நேகம், இன்னும் அன்பு, இன்னும் ரொம்ப நெருங்கி இருக்கும். இப்ப சொல்ற நீ இன்னும் என்ன செய்யணும்? ஸ்நேகம். அல்லேலூயா. இப்ப எல்லாம் போயிட்டு நேரா அந்த மலைக்கு கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, பிரைஸ் எல்லாம். ரொம்ப அன்பா அப்பனும் மகனுமா இருக்கிறாங்க. வேலைக்காரங்கள்ட்ட சொல்லி நீங்க நில்லுங்க நாங்க வாரோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? போகும்போது மகன் கேட்கிறான், பிரைஸ் எல்லாம். என்ன கேட்கிறான்? அப்பா சொல்லுங்களேன், விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பட்டயம் இருக்கு, ஆடு. நம்மளா இருந்திருந்தா பாஸ்டர் போனேன், பாஸ்டர் மலைக்க வாட்ட போனேன், எனக்கு பிள்ளை சொன்ன வார்த்தையை கேட்டப்ப எனக்கு நெஞ்சம் பொங்கி என்னால முடியல பாஸ்டர், நான் திரும்ப வந்தேன். சோத்திரம். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு இருதயத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான இருதயம். நேரா போறாரு, நேரா போய் பிரைஸ் எல்லாம் கொண்டு பிள்ளைய கொண்டு என்ன செய்தாச்சாச்சு? அவனையும் சம்மதிக்கணும். இதை போலத்தை இனங்களை கொண்டு கடக்க வச்சா அது கடக்குமா? பிரைஸ் எல்லாம். சோத்திரம். லைவ் இருக்கனால எனக்கு சொல்ல முடியல. நான் இடையில ஒரு மீட்டிங் போயிருந்தேன். பிரைஸ் எல்லாம். ஒரு பிரதர், ஒரு சின்ன பிள்ளை, அது 1.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அதை தோளில் போட்டு என்ன செய்ய வச்சாரு? உறங்க வச்சுட்டு சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்படி இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பார்த்தா அவன் முழிச்சு கிடக்க, அவர் உறக்கம்.
சோத்திர கண்ணால கண்டது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நான் கேட்டேன் யார் யாரை உறக்குனியான்னு கேட்டேன். பிரைஸ் எல்லாம். அப்போ இவரோட பிடிச்சு கடத்த ஒன்றும் முடியாது. ஒருவேளை இப்பளத்த காலத்தில் இருந்ததா இவர இந்த கிழவர் இவருக்கு எத்தனை வயசு? 100 வயசுக்கு மேலே போயாச்சு இல்லையா? இந்த ஈசாக்கு என்ன செய்வேன்? நம்மளை மாறி கட்டிட்டோண்டு இப்பளே நம்மளை கட்டிட்டோண்டாக்க நடக்குதா? பின்ன கூட்டத்துக்கான அவுத்து விட்டதாக்கும் தெரியலையோ? அல்லேலூயா. நமக்கு யாரை கண்டு பயம்னு கேட்ட பிசாசை கண்டு கூட பயம் குறவு பாஸ்டரே. இதுகளுக்கு எல்லாம் யாரை கண்டு தெரியுமா பயம்? சோத்திரம். இந்த காலத்தை ஒரு 9 மணி வரைக்கும் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கும் தெரியுமா? எடுற வட்டோத்தி அங்கப்படி இங்கப்படி இங்கப்படி ஏடு. அவன் அப்படிதான் இருப்பான். வர கிளம்பி அரவக்காடல அவனை வெள்ளத்தை வாரி வீத்தி அவனுக்கு நிற்கிறாங்க ஏற்றிட்டு அவனுக்கு என்ன தலைமை பறக்கி செருவி காத்துலையும் கழுத்துலையும் கெட்டி தூக்கி சூவை வலதை இடத வலதுல எல்லாம் மாற்றி பறக்கி ஒரு பேகை மாட்டி சோத்துனோம். அந்த நேற்றத்தை அந்த உருளைக்கிழங்கு எடுத்து என்னெல்லாம பொடியை போட்டு சுட்டு பறக்கி ஏனத்தெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த வண்டியில் ஏற்றி விடம்போ ஒரு மஞ்சள் கலரில் வண்டி வரும் பார்த்தியாளா? அந்த பிள்ளை பிடிக்கார வண்டி. அதில் வண்டியில் ஏற்றி விடம்போ நம்ம போய் அதில் சோஃபாவில் போய் இருப்போம். என்னத்தையோ சாதிச்சு முடிச்சது போல. பின்ன பிரைஸ்லா ஒரு 3:45 ஆகும் நமக்கு வெப்பரால ஒரு எப்போ என்ன வராண்டிய சோத்திரம். ஆனா ஈசாக்கு அப்படி இல்லை, நல்ல பிள்ளை. கைகளத்தை கத்தரை சோதரம் பண்ணலாம். இப்போ ஈசாக்கு என்ன பண்ணானா அவன் படுத்து கிடக்கிறான், கட்டி வச்சிருக்கு படுத்து கிடக்கிறான். ஆபிரகாம் பட்டயத்தை ஓங்கியாச்சு. பிரைஸ்லா. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆதியாகமத்தில் படிக்கும்போது எடுத்து ஓங்கினான் என்று இருக்கிறது. ஆமென் சோத்திர. எபிரேயர் 11 நீங்க படித்து பார்த்தால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். பிரைஸ் அலாட். இரத்தத்தை ஆள ஜெயம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். எபிரேயர் 11 அதனுடைய சோத்திர 21 இல்ல 19 தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அப்படிதானே கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்ப கொன்னானா கொல்லலையா? எங்க கொல்லல? லிட்டரலா எழுத்தின்படியாக கொல்லலனாலும் இருதயத்தில் என்ன செய்தாச்சு? நம்ம அப்படி இல்ல. சோத்துல இப்படி வெட்டோத்தி எடுத்து வச்சுட்டு அடிப்பேன், கம்பெடுத்து வச்சுட்டு அடிச்சு போடுவேன். அங்க அவன் இல்லை, அங்க அடிச்சு கொடுத்துட்டாங்க நிப்பு. சோத்திரம் வரல. நம்ம அவளோட பார்த்து இப்ப சாவை, இனி நான் வாழ மாட்டேன், இனி நான் சாவேன். இது சொல்லி ஒரு நாளும் சாவாது. இது நம்மளை கொல்லாத, இது சாவாது. பிரைஸ் அலாட். ஹல்லேலூயா. நம்ம இந்த வாங்கி நிக்க காக்கும் கொள்ளலாம். நான் சபையை விட்டு போவேன் செய்யாது, இருக்க வேலை இருக்கவும் உங்களை இல்லை. அப்படி யாரையும் உண்டா? உங்களை தான். என்ன கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. கைகளது சந்தோஷமா இல்லையா சொல்லுங்களேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா வாங்கும் போது அப்படின்னா அப்ப என்ன செய்தாச்சு? பிள்ளைங்க பலி இருதயத்தில் என்ன செய்தாச்சு? கொன்னாச்சு. நான் கேட்டேன், ஆபிரகாம் நீர் இவ்வளோ தூரம் வாக்குத்தத்த பிள்ளை இப்படி செய்து போட்டீரே, உனக்கு இருதயத்தில் கொன்னுட்டீரே. உங்களுக்கு விளங்கலையா? இருதயத்தில் என்ன செய்தாச்சு? அந்த நேசம், உனக்க பிள்ளை, ஒரே பிள்ளை, இதெல்லாம் வச்சு என்ன செய்தாச்சு? கொன்னாச்சுனா. ஏன்னு கேட்டப்போ பிரைஸ்லா இப்ப கேட்கிற ஆபிரகாம் சொல்றாரு, இப்ப பாரு நான் வாங்கினது ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன தெரியுமா? பிள்ளையாண்டான் மேல். சோதரா. அதுக்கு அர்த்தம் ஆபிரகாம் சொல்லுகிறாரு, இது பிறக்கக்கு முன்னாடி இது எனக்கு அது இல்லை, பிறந்த பொழுது எனக்கு அது இல்லை, இனி இப்போ நான் பலி செலுத்தமில்லை எனக்கு இல்லை, இது எனக்கு அதில்லை, இதெல்லாம் கத்தருக்குது. ஹல்லேலூயா. பிள்ளை தந்ததுனால இல்லை நான் கத்தர் ஆராதிக்கிறது. பிள்ளை தந்தாலும் தராம போனாலும், நன்மை தந்தாலும் தராம போனாலும் எனக்கு விஷயம் தெய்வமாக்கும். தெய்வத்தை காட்டில் எனக்கு பிள்ளை பெருசல்ல, தெய்வத்தை காட்டில் எனக்கு குடும்பம் பெருசல்ல, தெய்வத்தை காட்டில் வீடு பெருசல்ல, தெய்வத்தை காட்டில் பட்டம் படிப்பு, தெய்வத்தை காட்டில் உலக ஒன்று எனக்கு பெருசுல. ஓ ரே 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 ஷே அத்த ரக திக தனா அந்த நா தன ஹட ரக திகத்தே நாதனா. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பிள்ளை விக்கிரமா தெய்வமா நிக்குதண்டா. இன்னைக்கு நமக்கு குடும்பம் தெய்வமா நிக்குதண்டா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இல்ல, அது வேண்டாம், அது வேண்டாம், தேவ சபைக்கு அது வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நானும் ஒரு அப்பன் தான். நான் சொல்லுகிறேன், நம்மளால முடிஞ்சா நம்ம பிள்ளைய கொல்ல முடியும். ஆனால் கொன்னாலும் உயிரோடு எழுப்பதற்கு தெய்வத்தால முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு தந்திருக்க பிள்ளை யாருக்க பிள்ளை? சத்தமா வரலையே. நம்ம வெப்பரோலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கத்தரன் மேப்பரா இருக்கிறா. எல்லாருக்கும் தெரியுமா இந்த வசனம்? ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். போதும் நீங்க விட்டாச்சு நாங்க ஃபுல்லும் போய் என்ன இருக்குது. ஏன்னா அது மட்டும் தான் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். சோதர் இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன்,
கத்தர் எனக்கு மேப்பரா இருந்தால், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமே, ஆடு இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குற ஆடு வளர்ப்பீங்க இல்லையா, ஆடு வளர்க்குறவங்க பிரைஸ் எல்லாம் சோத்திரம், நீங்கள் பார்த்து பாருங்க, அந்த ஆட்டு என்னைக்கு எங்களுக்கு கண்ணீர் வடிச்சிருக்கா, அன்னைக்கு என்னைக்கு எங்களுக்கு டென்ஷன் இருந்திருக்கா, என்னைக்கு எங்களுக்கு கவலை இருந்திருக்கா, சே நாளைக்கு நீ என்னத்தை எப்பவே பில்லு மேயக்கு சோத்திரம், மழை வேற பெய்யுது, நீ நாளை எப்படியாக்கு பில்லு மேய போகணும்னு கவலைப்பட்டிருக்கா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் சோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு டென்ஷன் இல்லை. அதுக்கு தெரியும் நம்ம பட்டக்க உடுத்து எடுத்துட்டு எங்கே கல்யாணத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் அதுக்கு தெரியும், நீ நல்லா உடுத்தோண்டு போ, கரெக்டாக 1 மணி ஆகும்போது வெப்பராளம் பிடிச்சி நீஞ்ச வருவேன். மனசிலாவ இல்லையா? அதில் 1 மணிக்கு உடக்கு நிற்கிறது என்னத்துக்கு? ஆட்டுக்கோ வேற தெரியும் இல்லையா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணும். அதை போல ஆக்கும் நமக்கு என்ன தேவை என்று தெரிகிறது நமக்கு அப்பன். பிரைசலா. நமக்கு பிள்ளைகளையோ வேற ஒன்றே நம்ம என்ன செய்யாதீங்க, பெருசா பார்க்காதீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நம்மளை நடத்துவார். நமக்கு தந்த பிள்ளையை யார் தந்தது? கர்த்தர் தந்தார். அவருக்கு தெரியாதா இதை எப்படி வளர்த்தணும்னு? சோத்திரம். பிள்ளை பிறந்து 3 வயசாகுது, இப்படி இருந்து கவலை, கட்டி கொடுக்க பெண்ணு பிள்ளையாக்கும் பிறந்திருக்கு, நீர் இப்படி நடந்தா எப்படி ஆக்கும், 1000 ரூபாய்க்கு வாலி செய்து கொண்டு வந்து என்னத்தை செய்ய போறியா, கட்டி கொடுக்க இன்னைக்கு உள்ள காலத்தில், அப்புறத்தில் அவ கட்டி கொடுத்த எவ்வளவு 50 லட்சத்துக்கு ஆக்கும், 50 பவுன் இட்டு அவங்க கொடுத்தா நம்ம ஒரு 1.5 கோடிக்கு எங்களுக்கு கொடுக்கண்டாமா? பிள்ளை இப்போ என்ன, அது சொத்து அப்பா அம்மான்னு விழிச்ச வா இன்னும் வரல, அதுக்கு காரியமாக்கு. இப்பளே நம்ம என்ன செய்யணும், வயற்றில் ஆகம்போல பிரசவம் கன்ஃபார்ம் ஆன உடனே இப்போ என்ன ஆர்டியா எல்ஐசி கதை உண்டு. அல்லேலூயா. நான் எனக்கு அனுபவத்தில் சொல்லுகிறேன், எனக்கும் கர்த்தர் ஒரு பெண் குழந்தை தந்திருக்கிறார். ஆமே பிரைசலா. 3 வயசு பிள்ளை, 4 வயசு குழந்தை இருக்கு. நான் இன்னைக்கு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஒன்றும் போவதில்லை. யாரு பயங்கர சிரிப்பா பாருங்க. நான் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஒன்றும் பார்க்கல. ஏன் இப்போ நான் ஒருவேளை ஆண்டு வருகை தாமதித்தால் தேவனுக்கு சித்தமானா என் பிள்ளைக்கு ஒரு 25 வயசில் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நான் எப்போ யோசிப்பேன் தெரியுமா? ஒருவேளை 20 வயசுக்கு பிற்பாடாக இல்லைன்னா 22 வயசு அவங்கள யோசிப்பேன். என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், மாப்பிள்ளை பார்க்கணும், இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் எனக்கு தெய்வம் எனக்கு இந்த பிள்ளையை தரக்கு முன்னாடியே இந்த பிள்ளைக்கு ஏற்றதை ஒன்றை உருவாக்கி வைத்துதான் எனக்கு ஒரு பிள்ளை சந்தோஷத்தோடு இந்த பகல் வேளை எனக்கு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். எனக்கு வேற ஒன்றும் எனக்கு தெய்வம் இல்லை. எனக்கு பிள்ளையோ, எனக்கு படிப்போ, எனக்கு பட்டமோ, எனக்கோ பணம் தெய்வமாய் மாற வேண்டாம். எனக்கு தெய்வம் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் எனக்கான எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உள்ள ஆட்டம் பாட்டம் நடக்குது, வெளியே என்ன வச்சிருக்கு, போர்டு, கர்த்தருக்கு பண்டிகை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நான் பல இடத்துல சொல்லுவேன் ஸ்தோத்திரம். நம்ம கேரளாவில் ஒரு பாஸ்டர் சாமுவேல் அப்படி என்று சொல்கிற பாஸ்டர், அவங்களுடைய ஒரு தலைமை சபையினுடைய கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணும்போது நான் நேற்றைக்கு அந்த வார்த்தை எனக்கு காத்துக்கு வந்துச்சு, கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்கிறார், ஒரு ஆள் சாய கடைக்கு போனாராம். இல்லை 2 பேர் சாய குடிக்கக்கு போச்சு. நடந்து போகும்போது ஒரு இடத்துல போட்டிருக்கு, இவிட சாய வடை கிட்டும். என்ன கிடைக்கும்? இங்கே கிடைக்காது. இங்கே நேற்று கிடச்சில்ல, இன்னைக்கு இல்லை. ப்ரைஸ் அங்கே அந்த கதையில் உள்ள கதை. இவிட சாய வடை கிட்டும். சோத்திரம். அப்போது இவங்க போய் அந்த கடையில் போய் போர்டை பார்த்துட்டு அந்த கடையில் போய் 2 சாய 2 வடை. உடனே அவங்க சொன்னாங்களா, ക്ഷമിക്കണം, ഇവിടെ ചായ ഒന്നും വട ഒന്നും കിട്ടത്തില്ല. കാര്യം ഇത് പെയിന്റ് അടിക്കുന്ന കട, போர்டு அடிക്കുന്ന. இங்கே பெயிண்ட், இங்கே சாய கிடைக்கும், வடை கிடைக்கும், நாங்கள் போர்டு அடிப்பான என்ன இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு ஆயு சோத்தம். பெந்தேகோசைன்னு பேர் இருக்கும், ஆனால் பெந்தேகோசை அனுபவம் ஒன்றும் நமக்கு பேர் விசுவாசினாக்கும் பேர் அல்ல இல்லையா. இப்போ பேகை தடவியாச்சுன்னா ஒரு 10 1 லட்சம் ரூபாய்க்குள்ள மருந்து பேக் உள்ள காணும். எல்லா பேக்கையும் தடவினா டோலோ 650 காணும், தலைவேதனை மருந்து காணும், கோடாலி தைலம் காணும். இவருக்கு எப்படி இது தெரிஞ்சுனாக்கும் இல்லையா? கைகுலத்தை கத்தர சோத்திரம் பண்ணலாம். நமக்கு பேர் விசுவாசி, பரிசுத்த. இதெல்லாம் போர்டு மட்டும்தான் இருக்கு சிஸ்டர். உள்ள வேற ஏதோ நடக்குது, உள்ள வேற ஏதோ தெய்வம், இதயத்துக்குள்ள வேற ஏதோ தெய்வம் கிடக்குது இல்லையா? நான் கத்தரை ஆராதிக்கிறேன் வெளியே மட்டும்தான் போர்டு இருக்கு. உள்ள நம்ம யாரை ஆராதிக்கிறோம்?
நமக்கு பிள்ளை, நமக்கு குடும்பம் தெய்வமா மாறிச்சென்றார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆமை என்னை அன்றி வேறு ஒரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவருடைய மகிமையை, அவருடைய கனத்தை, தெய்வத்தை தான் வேற ஒருவருக்கு கொடுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யூதாஸ் தேவத்துக்கு கூட நடந்து பே உள்ள போக காரணம் தெரியுமா? பிசாசு எப்ப புகுந்தான் தெரியுமா? சும்மா நான் சொல்றேன், நீங்க இந்த தேவையில்லாத பிசாசை நீங்க எல்லா இடத்துக்கும் இழுக்காதீங்க. அவன் மரியாதை கடந்து அவன் மாட்டில் போனாலும் நீங்க விடியதில்லை, அவனை பிடிச்சு இழுக்கியதாக உங்களுக்கு வேலை. பிரைஸ் தி லார்ட். யூதாசுக்குள்ள பே போனது காரணம் என்ன? சும்மா அவன் வீட்டுக்குள்ள வரமாட்டான். யோபுக்கு வீட்டுக்குள்ள வந்தான் இல்லையா பிசாசு? யோபுக்கு வீட்டுக்கு வர எங்க போனான்? ஆண்டுகிட்ட போய் ஆண்டவர் யோபுக்கு வீட்டுக்கு போட்டான்னு கேட்டாங்க போனான். நம்ம அந்த கல்யாண வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது இன்னும் வரைக்கும் ஆண்டோட்ட போட்டான்னு கேட்டு நம்ம போனதே இல்லை. நம்மளை காட்டிலும் பே குழப்பம் இல்லை நாங்கள் தோணுது. சோத்திரம் ஒன்று வரல. இப்போ யாருக்கு வீட்டுக்கு வரான்? யூதாசுக்குள்ள வரக்கு காரணம் சும்மா ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம், மரியாதை நினைச்சதா இயேசுவின் பாதத்தில் அவன் பரிமள தைலத்தை நினைச்சுக்கிறான், ஊற்றினான். அதுக்கு விலை எவ்வளவு சொல்லுங்க? 30 ரூபாயா? 300 பணம். 300 பணம் அன்னைக்குள்ளதானே. ஒரு நாள் வேலை செய்தால் எவ்வளோ தெரியுமா? ஒரு பணம் கிடைக்கும். அப்போ 300 நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 வருஷ சம்பாத்தியத்தை ஆக்கும் 300 பணம். அந்த பணத்தை கொண்டு யாருக்கு காலில்? இப்போ யூதாசு அப்படின்னா நமக்கு 1000 வச்சு கணக்கு பண்ணி வச்சுன்னா 3 லட்சம். அப்படிதானே? 3 லட்சம் ரூபாய் கொண்டு இப்போ என்ன செய்திருக்கு? சும்மா இயேசுவை காலில் ஊற்றினோட யூதாசு பார்க்குறேன். ஏன்னா இவனே கையில் என்ன இருக்கு? பணப்பை. அல்லேலூயா. கேட்குறான், இதை விற்று நம்ம என்ன செய்திருக்கலாம்? இதை வேஸ்டா கொண்டு மரியாதை தான் பார்த்தானா 3 லட்சத்தை காட்டிலும் பணத்தை காட்டிலும் தெய்வத்தை இயேசுவை பெருசா பார்த்தா. அல்லேலூயா. வேலையை காட்டிலும் இயேசுவை தெய்வத்தை பார்க்கணும். படிப்பை காட்டிலும் இயேசுவை பெருசா பார்க்கணும். இவன் எப்போ அவன் இயேசுவை காட்டிலும் எப்போ இந்த தைலமும் எப்போ இந்த பணமும் பெருசா தெரிஞ்சுச்சோ அப்போ உள்ள உள்ள வந்தான். கைகளை கத்தரை சோதனம் பண்ணலாம். அதனால தான் சொல்றேன், கண்ணுக்குட்டி உள்ள கிடக்குதுன்னா, கண்ணுக்குட்டி விக்கிரகாராதனை உள்ள கிடக்குதுன்னா, இன்றைக்கு இந்த பகல் வேளை வந்திருக்க தேவ பிள்ளைகளே, நான் பிரசங்கிக்க வந்தது வேற காரியம். இன்னும் பண்ணலைங்களும் பிரச்சனை இல்லை. உள்ள கிடக்க எல்லா கண்ணுக்குட்டி இன்னைக்கு ஜாவனம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம் எல்லாத்தையும் வெட்டி அழிக்கணும். கைகளொத்தி கத்தரை சோதனம் பண்ணலாம். கைகளொத்தி கத்தரை சோதனம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்குறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க சிஸ்டர். தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனம், தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, பிரைஸ் எல்லாம். தெய்வம் என்பது என்ன தெரியுமாமா? அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஒரு மகிமையாக்கும் தெய்வம். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒன்றோடு கூட என்ன செய்ய முடியாது? கம்பேர் பண்ண முடியாது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சிலர் சொல்லி பார்த்திருக்கீங்களா? என்றவரே எனக்கு பொண்ணு தெய்வமே. பொண்ணு புரிஞ்சவங்களுக்கு ஐசோத்தர். அல்லேலூயா. சிலவிகளுக்கு எதுதான் தெய்வம்? பிரைஸ் எல்லாம். பொண்ணு தெய்வம். என்னது? எனக்கு பொண்ணு தெய்வமே. என்ன ஓடிட்டு இருக்கு என்ன தெரியுமா? இங்க ஒரு அபிஷேகம் கூட்ட மார்த்தாண்டத்தில் ஒரு அபிஷேகம் கடை கிடக்கு தெரியுமா? சோத்திரம். அல்லேலூயா. கைகளத்தி கத்தரை சோத்திரம் பண்ணலாம். இன்னைக்கு ட்ரெஸ் நமக்கு என்ன ஆயிட்டு உலகம் எல்லாம் தெய்வமாக மாட்டி நடக்கும் பழக்கம். இன்னைக்கு சொல்லுகிறார், பிரைஸ் அலாட் சோத்திரம். அவர் வர தாமதித்த போது உள்ள என்ன வந்தது தெரியுமா? எங்கேயோ ஒரு கண்ணுக்குட்டி உள்ள கிடக்குதுன்னா ஒரு விஷ கைகளை உயர்த்தி கண்களை மூடி நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே கரெக்டு தான்ப்பா. ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை காட்டில் என் பிள்ளைக்கு நேரத்தை கொடுத்துட்டேன். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை காட்டில் என் கணவனுக்கு நேரத்தை கொடுக்குறேன். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை காட்டில் உலகத்தில் சமையலுக்கு கொடுக்குறேன். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை காட்டில் கல்யாண வீடு மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை நான் விட்டுட்டு வேற எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்றா அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை என்றா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ சபை தேவ பிள்ளைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி பிடிச்சு சொல்லுங்க, அப்பா அப்பா அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். ஆமென். ஆபிரகாம் செய்தது போல பட்டயத்தை எடுங்க, பட்டயத்தை எடுங்க, அதை வெட்டுங்க, அது எனக்கு வேண்டாம். அது அவன் எழுத்தின்படி அல்ல, அவன் இருதயத்தில் அது எனக்கு வேண்டாம், அதை வெட்டுங்க. அது எதுவா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், அது எனக்கு வேண்டாம். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்து ஜெபம் 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 ஜெபிக்க பிரதர், ஜெபிக்க. எது உங்க வாழ்க்கையில இயேசுவை காட்டிலும் பெரிதா இருக்கிறதோ அது எனக்கு வேண்டாம். தங்கச்சி நல்ல வாயை தர சொல்லு, இயேசுவை காட்டிலும் உனக்கு வாழ்க்கையில எது பெருசா இருக்கோ அது வேண்டாம், அது வேண்டாம். அதுக்கு பேராக்கு விக்கிரக ஆராதனை, அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. அந்த பொருளாசை வேண்டாம். தம்பி வாயை திறந்து சொல்லு, ஆண்டவரே உங்களை காட்டிலும் வேறு ஒன்று எனக்கு பெருசா வேண்டாம், உங்களை காட்டிலும் வேறு ஒன்று எனக்கு பெரிதா வேண்டாம். அது உள்ள இருந்தா, அந்த விக்கிரகம் உள்ள இருந்தா கர்த்தர் உள்ள வர முடியாது, கர்த்தர் உள்ள வர முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவர்கள்
கூட நான் வாசம் பண்ண மாட்டேன். இவங்க வணங்கா காலத்துள்ள ஜனம், இதுக்குள்ள கண்ணு ஒட்டி கிடக்கு, இதுக்குள்ள விக்கிரக ஆராதனை இருக்கு, இதனால நான் உள்ள வர முடியாது. தெய்வம் உள்ள வரணும்னா, தெய்வம் உள்ள வரணும், இந்த விக்கிரக ஆராதனை சூட்டரிக்கப்படட்டுமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. பிரைஸ் தி லார்ட். நான் ஒருவேளை உங்களுக்கு காயமா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், ஆனா சிஸ்டர் வசனத்தை மாற்ற முடியாது. பாத்தீங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயம் நம்மளை பெருசா மாத்திட்டு இருக்கு இல்லையா? சின்ன சின்ன காரியம் நம்மளை தெய்வமா முன்னிட்டு இருக்கு இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ எனக்கு அந்த பிரசங்கம் மாறி போயிடுச்சு. பிரைஸ். இப்போ பாருங்க, இந்த விக்கிரகம் நிறைஞ்சு கிடக்குது, இங்க ஆராதனை நடக்குது. மோசே கோபத்தில் இறங்கி வரான். யார் எக்காலத்தை ஊத வேண்டும்? ஆசாரியன். யாரை ஆசாரியனாய் கர்த்தர் சூஸ் பண்றார்? வந்து பார்க்கிறார். வந்து பார்க்கும்போது பயங்கர ஆட்டம், பயங்கர சாட்டம், பயங்கர வொர்ஷிப்பு, பயங்கர புகை, பயங்கர லைட்டு, பயங்கர துள்ளக்கம், சாட்டம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கண்டபோது மோசே வந்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பதத்தை படிக்கலாமே. யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 26ஆம் வசனத்தை படிக்கலாமே. பாளையத்தின் வாசல் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? கேளுங்க என்ன சொல்லுகிறாரு. இப்ப எல்லாரும் எங்க நிக்கிறாங்க? எல்லாரும் எதில் நிக்கிறாங்க? ஏமா மொத்தம் 12 கோத்திரம் உண்டாமா? எல்லாம் எங்க நடக்குது? பயங்கர ஆட்டம், விக்கிரக ஆராதனை, எல்லாம் விக்கிரக ஆராதனை அடிமைப்பட்டு கிடக்கும் போது மோசே கோபத்தில் வந்து கேட்கிற ஒரு காரியமாக்கும், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது யார்? இன்னைக்கு கேட்கிறாரு. இத்தனை ஆட்டம் கூத்து இந்த உலகத்தில் பாட்டம், எல்லா உலக கலாச்சாரங்கள் கடக்கிற இடத்துல தெய்வத்தின் பட்சமாய் நெருங்கி வருகிறவன் எவன்? உலகம் ஆடுகிற போல ஆடுவதற்கல்ல, உலகத்தினுடைய கலாச்சாரத்தோடு உலகத்தோடு இசைவதற்கல்ல, உலகத்தின் பட்சத்தில் நிற்பதல்ல, தெய்வத்துக்கு பட்சத்தில் நிற்கிறது யாருன்னு கேட்கிறார். ஆமே. அங்கே சொன்ன மாத்திரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமே, அவர்கள் என்னிடத்தில் வர கடல் என்று சொல். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் ஒன்று கூடினார்கள். ஹல்லேலூயா. யார் தெரியுமா? ஆசாரியர்கள். யாருக்கு கையில எக்காலத்தை கர்த்தர் கொடுப்பார் தெரியுமா? யாரை கொண்டு சத்துரு தகர்க்கப்படுவான் தெரியுமா? யாரை கொண்டு எரிகோ உடைக்கப்படும் தெரியுமா? யாரை கொண்டு அவன் தடையா இருக்கிற தடைகள் உடைக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை சுதந்திரம் முடிக்க முடியும் தெரியுமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனுக்கு பட்சத்தில் நிக்கிற, தேவத்தோடு உலகம் ஓடுகிறது போல உலகத்தின் பட்சத்தில் நிக்கிறவன் அல்ல. உலகம் உடுத்தது போல, உலகம் குடித்தது போல, உலகம் புசித்தது போல, உலகம் வாழ்கிறது போல அவர்களோடு இசைந்து கிடக்கிறவன் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறவன் அல்ல. தேவனுக்கு பட்சத்தில் வருகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இத்தனை அக்கிரமம் நடக்கும் போது, இத்தனை கூத்தாட்டம் நடக்கும் போது, இத்தனை விக்கிரகாரம் நடக்கும் போது ஒரு கூட்டம் தனித்து நிற்குது, ஒரு கூட்டம் தனித்து நிற்குது. அந்த நாதனா, அந்த கூட்டமாக இந்த தேவ சபை மாறட்டுமே. அந்த தனித்து நிற்கிற கூட்டமாக, தேவனுக்கு பட்சத்தில் நிற்கிற கூட்டமாய் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஓ ரேஷகனதனா அத்துனா தனகடா அத்துரா திகதனா அத்துனா தனகடா கேக்குறா. இன்றைக்கு இந்த பகல் வேளை 25ஆம் நாளில கேக்குறா. ஆமென். ஸ்தோத்திரம். பவுலின் பட்சத்திலோ, ஆமென், கேபாவின் பட்சத்தில் அல்ல, ஆமென், ஆமென், அப்போலோவின் பட்சத்தில் அல்ல, தேவனுக்கு பட்சத்தில், தேவனுக்கு பட்சத்தில். ஓ ரிஷகனா துனாதனா அத்துனாதனா கதிகக்க துனாதனா, தேவனுக்கு பட்சத்தில் இருக்கிறவன் என்னிடத்துல வர கடவே. ஜோமனு 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 ஜோமனு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆத்மீகம் என்பது எல்லாரும் செய்யணும் நானும் செய்யறேன் என்பதல்ல. எல்லாரும் செய்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்த நாட்டில் அடிமையாய் போனவன் யார் தெரியுமா? மொர்தெகாய். அடுத்த நாட்டில் அடிமையாய் போனவன். அங்க ஒரு வழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? எல்லாரும் யாரை வணங்கணும் தெரியுமா? ஆமானை காணும்போது கும்பிடு போடணும். ஆமானை காணும் என்ன செய்யணும்? வணக்கம் சொல்லணும். ஆனா வசனம் பிரமாணத்தில் தெய்வத்தை அல்லாத ஒன்று என்ன செய்யக்கூடாது? கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். வணங்க கூடாது, மனுஷனை வணங்க கூடாதுன்னு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இப்ப பாருங்க, ஆமான்னு சொல்லுகிறான். இந்த தேசத்துல என்ன ரூல்ஸ் இருக்கு எனக்கு விஷயம் இல்ல. நான் இந்த தேசத்துல உரியவன. எனக்கு தேசம் நித்தியத்தில் இருக்கிறது. எனக்கு தேசம் அக்கறையாடு என்ற சொந்த நாடு. எங்க தேசத்துல ஒரு வழக்கம் உண்டு. அந்த தேசத்துடைய வழக்கத்துடைய சட்டம் எனக்கு கையில இருக்கு. அந்த வழக்கத்தின்படி பார்த்தா இந்த உலகத்திற்கு எதையும் கும்பிடவோ இசையவோ அவர்கள் பட்சத்துல நிற்க கூடாது. கும்பிடாததுக்காக என்ன உண்டாச்சு? தூக்கு மரம் எழும்பிச்சு. அல்லேலூயா. நீ தூக்கு மரம் எடுத்த என்ன மரம் வேணாலும் கட்டிக்கா. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஒருத்தன், ஒரே ஒரு மனுஷன், உபதேசத்தின்படி நிக்கிற ஒருத்தன், என்ன வந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாம நெஞ்ச விரிச்சு தைரியமா நிக்கிற ஒற்ற மருதைக ஒருத்தன் இருந்தா 127 தேசத்துக்கு விடுதலை கத்தர் தருவார் என்றார். இப்ப நான் கேட்கிறேன், பிரைஸ் எல்லாம், இன்னைக்கு யார் தேவை? கத்தருக்கு பட்சத்தில் நிக்கிறவன் தேவை. சோதரம். தேவனுக்கு பட்சத்தை அந்த என்ன நீங்க நான் சொல்ற தேவப்பிள்ளை, இந்த உலகத்தில் என்ன நடந்தாட்டுமே, என்ன நடக்கட்டுமே, தேவ சபையில் இருக்க தேவப்பிள்ளை ஒரு யூனிக்கா இருக்கணும். யாருக்கு பட்சம்? நான் யார் தெரியுமா? நீங்க வேலை போற இடத்துல உங்களை பார்க்கும்போது தெரியணும், இவ ஆளு வித்தியாசம். இவளை பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிட்டா ஒண்ணும். சோத்திரம் சோத்திரம். இவளை அங்கெல்லாம் கூப்பிட்டா நீ ஒன்றும் நடக்காத கேஸாக்கும். இதை டூருக்கெல்லாம் கூட்டிட்டு போனாலே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? தெய்வத்தின் பட்சம் உள்ளவர்களா இருக்கணும். போறது அண்டி ஆபீஸா இருந்தாலும் அங்க தெய்வத்தின் வெளிப்பாடாக காண்பிக்கணும். அங்கேயும் கத்தர் பட்சத்தில் நிற்கணும். ஸ்தோத்திரம். ஐடில வேலை பாரு, நீ காலேஜ் என்ன படிப்பு படிச்சாலும் சரி, அங்க ஒன்ன காணாம சொல்லணும், இது ஒரு எபிரேய பிள்ளை, இது ஒரு தேவனை ஆராதிக்கிற பிள்ளை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது தேவனுக்கு பட்சத்தில் நிற்கிற பிள்ளை. இது எங்க கம்பெனில வேலை பார்த்தாலும் இது நமக்கு பட்சத்தில் வராது, இது கர்த்தருக்கு பட்சத்தில் நிற்கிற பிள்ளை என்று உலகம் அறியணும். இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா வந்து நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். உலகம் அக்கிரமத்தில் ஆடிக்கொண்டு கிடக்கும் போது, உலகம் பாவத்தை பச்சை தண்ணி போல குடித்து தகர்த்து கொண்டிருக்கும் போது தேவன் கேட்கிறார், எனக்கு பட்சத்தில் இருக்கிறவன் எவன் வா, எவனாயிரம் வா. ஒரு ரகசிய கத்துநாதரகதிக கத்துநாதனா. அல்லேலூயா. நீங்க எஸ்தர் புத்தகத்தை படிச்சு பார்த்தா தெரியும், கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கு தேவ பிள்ளைகளுக்கு களிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. அங்க ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கு, அநேக யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள், அநேகர் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். மாறுவார்களா மாற மாட்டாங்களா? அல்லேலூயா. நம்ம நிக்கணும், ஸ்டெடியா நிக்கணும், வசனத்தில் நிக்கணும் சிஸ்டர். எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நமக்கு 28 கட்டு 38 கட்டு. அல்லேலூயா. இன்னும் பெந்தேகோஸ்துக்காரர்களுக்கு சில கயறு கட்டு இன்னும் தீரலையே. சோத்திரம். அல்லேலூயா. இன்னும் இந்த குழந்தை பிறந்த இடுப்பில் ஏதோ ஒரு சாதனம், பிறலி கடி, அது உனக்க பிள்ளைக்க கடி இல்லை. சோத்திரம். என்ன வெயிட் ஆகட்டு பார்ப்போம். சோத்திரம். அல்லேலூயா. அது ஒரு என்னத்தோ ஒரு கொருத்தெல்லாம் கட்டி போட்டு அதில் கிடைக்க அந்த அது இப்போ அது கயரா மாறி, அது வெள்ளியாக மாறி, இப்போ பவுனா மாறி, அதில் கிடைக்கிறது அதை குத்தி அது கண்டாங்க, அது கரையாது. அந்த வாலு போல ஒன்று விலை கூடி கிடக்குமே, பணம் கூடி வந்து ஒன்று தொங்கி ஒன்று கிடக்கும் தெரியுமா, கொளுத்து மீறி. எல்லாருக்கும் மனசிலாகுது, சிலவிகளுக்கு மனசிலாகும். அது குத்தியாங்க, அது கரையுது. சோத்திரம் வர இல்லை. பிரைஸலா. நான் இது என்னென்னு படித்து பார்த்தப்போ ஒரு தடவை, பிரைஸலா சோத்திரம், வயலில் வேலை செய்ய போகும்போது அன்னைக்கு கோமணம் கட்டிட்டாகும் போகணும். உள்ள அனலி பாம்பு கிடக்கும் இல்லையா, வயலில் அனலி பாம்பெல்லாம் கிடக்கும். அப்போ பாம்பு கடிச்சா விஷம் மேலே ஏறாமல் இருக்க என்ன செய்யணும்? அந்த கடிச்சதுக்கு மேலே கயிறு கட்டணும். அப்போ அன்னைக்குள்ள காலகட்டத்தில் என்ன செய்தாங்க, ஒரு இடுப்பில் ஒரு கயிறை கட்டிட்டு, கோமணத்துக்கு மேலே ஒரு கயிறை கட்டிட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. டக்குன்னு கடிச்சனே இதை களத்தை என்ன செய்வாங்க, உடனே ஒருத்தன் கட்ட, இது என்னத்துக்கு? அது பாம்பு கடிச்சா அது இருக்க கேண்டியாக்கும். சோத்திரம். நம்ம ஆளாத டிசைனாக கொண்டு வந்து புரிஞ்சவங்களுக்கு சோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம ஜெபத்தை கவனிக்கணும். உலகம் போடுதோ, உலகம் நடக்குதோ, அது ஒன்று நமக்கு வேண்டாம். பிரைஸலா. உலகம் என்ன வேணாலும் ஃபங்க்ஷன் வைக்கட்டும், உலகம் என்ன வேணாலும் கொண்டாட்டம் வைக்கட்டும், நமக்கு ஒரே ஃபங்க்ஷன் மட்டும்தான் உண்டு, கர்த்தருடைய பந்தி. அதை மட்டும்தான் நினைவு கூற சொல்லியிருக்கு. இதுக்கு இடையில புருஷன்ட்ட இன்னும் என்ன நாள் தெரியுமா, நாளை என்ன டே தெரியுமா, என்னத்த டே, நாளை சண்டே, நீ சோத்திரம் பண்ணி கூட்டத்து வாமா, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இது என்னன்னு கேட்டால் இல்லை,
நீங்கள் 12 மணிக்கு ஏன் எனக்கு ஸ்டேட்டஸ் போடலை? சோத்துறான். ஐயோ, இந்த கூட்டத்தை காணும்போது உங்களை இல்லை, என்ன வேற வேற பக்கத்தில் கிடக்க புருஷனுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லக்கு வக்கில்ல. அதை கொண்டு போய் ராத்திரி 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எடிட்டிங் வேறு நடக்குது. ஐயோ, நான் சொல்கிறேன், உலகத்தின ஒரு மாலின்ய சபைக்குள்ள வரக்கூடாது. தேவ பிள்ளையா இருக்கணும். பிரைசலா பாஸ். ஒரு 5 நிமிஷம் என்ன பாஸ் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், பட்சத்தில் வந்தவனை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? பிரைசலா, அந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம், ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு பட்சத்தில் வாரேன் உன்னை. அப்பொழுது லேவியின் புத்தர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். 27 படிங்க. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டி என்ன செய்யணுமா? தேவனுக்கு பட்சத்தில் வந்தவனுக்கு கையில் என்ன இருக்கணும் தெரியுமா? கேட்கல. எந்த பட்டயம்? எந்த பட்டயம்? இருவாய் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற வசனத்தை கையில் எடுக்கணும். எடுத்து என்ன செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும், உள்ளையும் புறம்பையும் போய் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவன் தன் தன் சிநேகிதனையும், தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ இயேசுக பட்சத்தில் நான் வந்தேன் என்று சொன்னால் போதாது. பட்சத்தில் வந்தவன் என்ன எடுக்கணும் தெரியுமா? வசன பிரமாணத்தின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும் தெரியுமா? இதுவரைக்கும் என்னோடு கூட இணைஞ்சு இதுவரைக்கும் கிடந்தது இல்லையா? நேற்று வரைக்கும் எனக்கு கூட இணைஞ்சு கிடந்தது அல்ல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இணைஞ்சு கிடந்த சில பந்த கயர் உண்டு தெரியுமா? அதெல்லாத்தையும் வெட்டி ஆழிக்கணும். சோத்திரம், சோத்திரம். உலகத்தை ஆடிக்கொண்டு உலகத்தோடு உள்ளதான உறவுகளோ பிரைஸா ஒன்று நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிரைஸலா, நமக்கு ஃப்ரெண்டு யாரு? நேற்று சொன்னேன் மக்கள், உங்க ஃப்ரெண்டு யாரு மக்கள்? நீ கதை விடாத. கிரேசியா, ஜெனிஃபர், சுப்ரியா, இப்படி எல்லாம் தானே உனக்கு யாருடா மக்களே? பிரைஸலா, அல்லேலூயா. நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப். பிரைஸலா, அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? அறுக்கணும். சோத்திரம், பிரைஸலா. கைகளோத்தி கத்தரை சோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளதான சொந்த பந்தம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் உள்ள நாள் பார்த்து குடும்பக்காரன் கல்யாணம் வச்சுட்டு போட்டு சோத்திரம். அல்லேலூயா. சொந்த தம்பியா இருந்தாலும் சொந்த அண்ணனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு போகக்கூடாது. சோத்திரம். எனக்கு குடும்பக்காரன் எல்லாம் இதை கண்டு கொண்டு வெப்பராளத்திலேயும் காணும். இப்போ கண்டுன்னு வைங்கி, ஏன்னா அவைகளுக்கு தெரியும். பிரைஸலா. அதனால சோத்திரம், எனக்கு சீட்டு தரம்பிளைய சொல்லுவேன். அல்லேலூயா. தெரியும், எடுக்க வேண்டாம், டைம் முடிஞ்சு போச்சு. பாளையத்துக்கு புறம்பே ஒரு கூடாரத்தை போடுறான். அந்த கூடாரத்துக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். சொந்தம், பந்தம், குடும்பம், மனைவி, கோத்திரம் எல்லாம் அக்கறையில் கிடக்குது. ஒற்றைக்கு மோசே நின்ற போது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல கர்த்தர் இறங்கி வந்தா. கர்த்தர் இறங்கி வந்து கர்த்தர் எப்படி பேசுறார் தெரியுமா? ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல. நீ இந்த உலகத்தில் கிடக்கிற சில சிநேகத்தை நீ விட்டு வெளியே வந்தா, இன்னைக்கு இந்த பகல் வேளை கர்த்தருக்கு பட்சத்தில் நிற்கிறவனுக்கு உலகத்தில் சிநேகம் இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாத, அன்பு கூறாத. அத ரக்கதனா வசனம் என்கிற பட்டயத்தை கொண்டு வெட்டு 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 ரிபாலக ஷகதனா. எப்போ தேவ சபை, தேவ பிள்ளை உலகத்தில் இருக்கிறதான பந்தத்தை வெட்டுதோ வெட்டுதோ, அப்ப கர்த்தர் நமக்கு சிநேகிதனாய், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய், கர்த்தர் நமக்கு பட்சமாய். நல்ல கைகளை கொட்டி கர்த்தரை உயர்த்தியே. ஓ ரப்பா ஷம்கே ரிமஹத்னா தூனா மக்கதே அத்ராதனே அக்தனாதரிகே ரிபா கதா ரகதனா அத ரக திகாதனா அத லக திகா. கண்ணமோடு கண்ணமோடு கண்ணமோடு. ஆவில நரம்பி எல்லா தேவ பிள்ளை அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம். ஓ ரே ஷேதே அத்லாதரிகதே. எல்லா தேவ பிள்ளைகள் சில நிமிடங்கள் சிலதை வெட்ட வேண்டியதை வெட்ட. ஓ ரிபா கத்தினாதனா அக்கனாதரகதிக கத்துனாதனா அம்தா ரிகா பலஹடா ரத 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 அம்கலாத ரிகதனா. தேவனோடு உள்ள இணக்க. அம்மா நல்ல ஜோமன் 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 தங்கச்சி வழிபுள்ள ஜோமன் உனக்கு ஃப்ரெண்ட் இயேசுவாய் மாறட்டும். ஓ பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மழை அடிச்சது நீங்க வெப்பராளப்படண்டா. ஏன்னா உங்களுக்கு 1 மணி ஆகும் பஸ் வரணும், ஓடுவியா இல்ல? இனி எப்படி ஓடுவியா? ஓட முடியாது. மழை தவிர வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணேன். கைவளத்தை கத்தரை சோத்திரம் பண்ண. இந்த பர்மிஷன் பரலோகம் தந்ததாக. நீங்க கூட்டம் முடிச்சாலும் நீ போக முடியாது. பாத்தியாளா 5 நிமிஷம் கூட சந்தோஷம் உள்ளவையா இல்லையா? பாடலாமே.
பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளை, தேவனோடு இருக்கிற பிள்ளை கும்பிட்டு சொல்லுகிறோமா, தாழ்மையா சொல்லுகிறோமா? தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த என்ன கவனிங்க பிரைஸ். உங்களுக்கு சூடு வரும்போ சில ஃபேன் ஓடாம இருக்கு, அதனால அந்த இதமான காற்று ஸ்ப்ரே போல உங்களுக்கு அடிச்சு தாரது. அது நீங்க வேற ஒன்றும் நினைக்காது, சந்தோஷமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இப்ப நல்ல ஜெபத்தோடு கவனிங்க தேவ பிள்ளை சகோதரிகளே சகோதரா. இந்த உலகத்தில் ஒன்றோடு கூட ஐக்கிய வேண்டாம். யோபு என்கிற பக்தன் நல்ல உத்தமனான மனுஷனாக்கு, நல்ல மனுஷனாக்கு. 10 பிள்ளை கிடக்கு, சத்து கிடக்கு, ஆனால் ஜெயம் எடுத்த ஒரு மனுஷனாக்கு. அல்லேலூயா. 10 பிள்ளை மரித்து கிடக்கும்போ ஜெயம் எடுத்தவன், மனைவி தூஷிக்கும் போது ஜெயம் எடுத்தவன். எங்க தெரியுமா தடுமாறின இடம் எங்க தெரியுமா? 3 சிநேகிதர்கள் வந்தார்கள். அவருடைய ஆத்மீகத்தில் சில குழப்பம் உண்டாயிற்று. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்திலிருந்து வருகிற எந்த சிநேகம் உள்ள ஏற்றுக்கொண்ட தொலைஞ்சு போகும். ஆமென். சொத எசேக்கியா ராஜா மரணம் அடையும் போது தூர தேசத்து ஒருத்தன் வந்து விசாரிக்க வந்தா, அவனுக்கு இடம் கொடுத்தா, அவனுக்கு ஆத்மீகம் போச்சு. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா ராஜாவுக்கு பலவீனம் வந்தப்போ, சாவ போறேன்னு சொன்னப்போ என்ன செய்தான்? ஜெபிச்சாரா ஜெபிக்கலையா? சொல்லுங்க. ஜெபிச்சான். ஆனால் அப்படி ஜெபிச்சு அந்த சொன்ன தீர்க்கதரிசி போவதற்கு முன்பாகவே பதில் கிடைச்சது. என்ன பதில் கிடைச்சது தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். 15 வருஷம் கூட்டி கிடைச்சா கிடைக்கலையா? அப்போ நம்ம ஜெபிச்சதை காட்டிலும் எசேக்கியாவுக்கு ஜெபம் எப்படிப்பட்டது? பயங்கரம். அந்த அவ்வளவு ஜபிச்சால் கிரியை நடப்பிக்க வேண்டியதான. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் யார் வந்தா? சுகம் கிடைக்கும்படி விசாரிக்க ஒருத்தன் வந்தான். பாபிலோன் தேசத்திலிருந்து ஒருத்தன் வந்தான். இவன் அவனை கண்டப்ப அவனுக்கு என்ன வந்ததாம்? நீங்க நேரம் இல்லை, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சந்தோஷம். அவனை காணும்போது என்னது? உலக சந்தோஷம். உலகத்தான காணும்போது சந்தோஷத்தை ஏற்றி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் காட்டி கொடுத்தான். ஃப்ரெண்டை உள்ள வைக்காத, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, 3வது நபரை உள்ள விடாத, 3வது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். சபைக்கு வாங்க சிஸ்டர், ஆராதிங்க, அன்பாருங்க, இதுக்குள்ள குரூப்பீஸ உண்டாக வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் வேண்டாம். சந்தோஷம் வரலையே. இங்க வந்து நானும் ஒரு ஊழிய சபை நடத்தினாலும் சொல்றேன், இங்க பாருங்க, பேசுங்க, கை கொடுங்க, ஆமென் ஸ்தோத்திரம், விசாரிங்க, எல்லாம் செய்யுங்க. இதுக்கு அப்புறத்துல சிஸ்டரே, அங்க ஒரு புலிநரங்கி பக்கத்தில் 5 ரூபாய்க்கு டப்பா விற்கணுமாலாம், வாரியாளா போவோம். நேற்று கண்டு, அதனால சொன்னேன். சோத்திரம். நீங்க நினைச்சிட்டு இருப்பியா, ஐயோ போலான்னு நினைச்சேன், அதுலயும் ஒரு வெடிகுண்டா வச்சு விட்டுட்டாய். இன்னைக்கு அங்க வேர்க்கிளம்பில 2 கடை இருக்கு தெரியுமா? சோத்திரம். அங்க மாறி மாறி ஆடியா. நம்மளும் போய் கடந்து ஆடுவோமா சிஸ்டர்? நீ ஜபத்துக்கு வாங்க, ஊழியத்துக்கு சேர்ந்து வாங்க, சந்தோஷம். சிஸ்டர் நாங்க ஊழியத்துக்கு போமா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆளுக்கு ஜெபிக்கணும் போமா, அது சந்தோஷம், பாஸ்டர்ட்ட கேளுங்க போங்க. ஆனா இதுக்கு அப்புறத்துல இதுக்குள்ள ஒரு பந்தம் வேண்டாம், ஸ்நேகம் வேண்டாம். வந்தா உள்ள கிடக்கிற எல்லாத்தையும் திறந்து கொடுத்தான். நீங்களும் ஜெபம் வாங்க, உங்களுடைய பர்சனல் ஆண்டோடு சொல்லுங்க, முடியாத காரியத்தை உங்க பாஸ்டர்ட்ட சொல்லுங்க. ஆனா உங்க வீட்டில் இருக்க ரகசியத்தை பரஸ்பரம் சொல்லாதீங்க. சந்தோஷம் உண்டு, நல்ல இல்லையோ சொன்னா போதும். இவன் சொல்லிட்டு போனா, இப்ப வந்து சொன்னா ஏசியா தீர்க்கதரிசி, இங்க பாரு வந்தது யாரு? தூரதேசத்தில் உள்ள எல்லாம் காட்டி கொடுத்துட்டியா? எல்லாம் காட்டி கொடு. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? அவனுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. காட்டி கொடுத்த உடனே சொல்றாரு, காலம் வரும், உன் பிள்ளை எங்க போவான் தெரியுமா? பாபிலோன்ல கைதியாய், எப்படி வேலைக்காரனா போய் நிற்பான். அப்படி என்றால் எசேக்கியா ராஜாவின் பிள்ளை யாரா இருக்கணும் தெரியுமா? ராஜாவா இருக்க வேண்டிய பிள்ளை யாரா போய் நிற்கிறான் தெரியுமா? வேலைக்காரனா நிற்கிறான். உடனே எசேக்கியா சொல்லுகிற ஒரு பதம் உண்டு, அல்லேலூயா. தெரியுமா அந்த வசனம்? தெரியாதா? அப்போ ஒன்று படிப்போமே, பிரைஸ். சீக்கிரமா அந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஆமே, ரதத்தினால ஜெயம். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலும் உண்டு, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலும் உண்டு. பிரைஸ் அலாட். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஆமேன். கத்த நல்லவர், கத்த நல்லவர். பிரைஸ் அலாட், பிரைஸ். அதனுடைய ஆமே ரதத்தினால ஜெயம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37 இருக்கு. 30 பிரைஸ் படிங்க சிஸ்டர். இதோ நாட்கள் வரும். அப்பொழுது நாட்கள் வரும். அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்களின் இந்நாள் வரைக்கும். அடுத்த சிஸ்டர் 7ஆம் வசனம். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரர் சிலர் பாபிலோனின் ராஜாவின் அரண்மனையில வேலைக்காரர் இருப்பார் என்று கர்த்தர் சொல்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். எது நல்லது? தனக்கு பிள்ளை வேலை தெருவில் ராஜாவா இருக்க வேண்டியவன் வேலைக்காரனாய் போறது நல்லதா இருக்கா? ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, நான் கேட்கிறேன். இப்போ ஒரு என்ன வந்துட்டு, தேவனுக்கு கோபம் யாருக்கு மேல வந்துட்டு? இப்போ நான் கேட்கிறேன், தனக்கு ஒரு பலவீனம் வந்தப்போ
ஜெபிச்சு 15 வருஷம் கூட்டி கேட்டதான எசேக்கியா என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவரே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டப்பா, இனி இந்த அனுபவம் எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்கலாம்? தனக்கு பிள்ளைக்கு வேண்டி ஜெபிச்சிருக்கணுமா, ஜெபிக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் ஜெபிச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஜெபிச்சா. தேவன் தானே சொன்னா நீ சத்துருவேன்னு சொன்னப்போ இவன் ஜெபிச்சு 15 வருஷத்தை கூட்டினவே. இப்போ தேவன் தான் சொல்லுகிறாரு, உன் பிள்ளை அவன் வேலைக்காரனா போதும்னு சொல்லும்போது ஏன் ஜெபிக்க முடியலனா? வேண்டாத்த ஸ்நேகம் உள்ள வந்தப்போ தேவனோடு உள்ள பந்தம் தகர்ந்து போச்சு இல்லையா? சோத்ரோ, ஆதியில இருந்ததான ஜெபாய்க்க போச்சு. அதனால தான் சொல்லுகிறார், இன்னைக்கு உனக்கு சகோதரன், சிநேகிதன் எல்லாவற்றையும் உனக்கு அயலா எல்லாத்தையும் வெட்டி தகர்க்கும்படியா கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கர்த்தர் பட்சத்தில் வர விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்கு பட்சத்தில் வர விரும்புகிறீங்க? அவர்கள் மட்டும் அம்மை முழங்கால் இல்லைங்க. பிரைஸ் அல்லாஹ். நான் கர்த்தருக்கு பட்சத்தில் நிற்கிறேன். பிரைஸ் அல்லாஹ். முடிந்தவங்க, முடியாதவங்க எழுப்பி நில்லுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை, சீக்கிரமா சீக்கிரமா. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஒரு சில நிமிடங்கள் மட்டும். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. உண்மையாய் உண்மையாய் உண்மையாய். ஏன்னா சத்துரு கழுக போல பறந்துட்டு இருக்கான். சத்துரு கழுக போல பறந்துட்டு இருக்கான். கண்ண மூடி வாய்களை திறங்க. இந்த மழை சத்தம் கேட்க கூடாது, உங்க சத்தம் கேட்கணும். நல்ல தேவ பிள்ளைகள் எக்கால சத்தம் போட்டு சத்தம் உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளும் ஓ ரபாசிய ஹத்துலாத ரபலஹதிக கத்துநாதனா அம்தநாத ரகசி ஹத்துநாத ரகதிக கத்துநாதன ஹடலப ரகதிக கத்துநாதனா. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடி எல்லா தேவ பிள்ளைகளும் சொல்லுங்க ஹalleluya. கர்த்தருக்கு பட்சத்தில், கர்த்தருக்கு பட்சத்தில், கர்த்தருக்கு பட்சத்தில் ஹalleluya. ஆமாதானப்பா, ஆமெனப்பா. ஆமாம், இது வரைக்கும் எனக்கு சொந்தக்காரங்க அவங்க சொல்லுவாங்க, அவங்க எதாவது நினைப்பாங்களா, இவங்க எதாவது நினைப்பாங்களான்னு நான் இது வரைக்கும் சத்தியத்துக்குள்ள வரல. இது வரைக்கும் நான் ஞானசனம் எடுக்காம இருக்க காரணம், நான் இது வரைக்கும் ஒழுங்கா ஜெப வீட்டுக்கு வராமல் இருக்க காரணம், அவங்க எதாவது நினைப்பாங்களா, இவங்க தான் நினைப்பாங்களா என்று சொல்லி மனுஷனை பார்த்து நான் நிற்கிறேன். ஹalleluya. இது வரைக்கும் உலகத்துக்கு பட்சமா நிற்கிறேன், உலகத்துக்கு அனுகூலமா நின்றுட்டு இருக்கிறேன். எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இல்ல இல்ல இல்ல, நான் இது வரைக்கும் உலகத்தின் பட்சத்தில் நின்னேன், இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பட்சத்தில் வாரேன் என்று சொல்லுகிறவங்க நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். கர்த்தர் இப்ப நமக்கு கையில் ஒரு பட்டயத்தை தாரா, கர்த்தர் நமக்கு கையில் ஒரு பட்டயத்தை தாரா. ஹalleluya. பட்டயத்தை கட்டிக்கோ, பட்டயத்தை கட்டிக்கோ. எல்லா தேவ பிள்ளைகள் சகோதரர்கள் எல்லாம் வாய்களை திறந்து ஹalleluya. இதுவரைக்கும் உலகத்தின் பட்சத்தில் எனக்கு ஜெப ஜீவிதம் போச்சு. இதுவரைக்கும் உலகத்தின் பட்சத்தில் என்ன சிநேகிதனால யோபுடைய தான் அந்த குவாலிட்டி தகர்க்குதே. ஹalleluya. எல்லா தேவ பிள்ளைகள் ஒரு சொல்லுங்க, ஆமெனப்பா. அன்னைக்கு ஆதி காலத்தில் நானும் இயேசுன்னு இருந்தோம். அப்போ எங்களோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாரையும் ஒரு மனுஷனை நான் உள்ள கொண்டு வந்தனோ, ஏதோ ஒரு சகோதரன், ஏதோ ஒரு பந்தோடு உள்ள கொண்டு வந்தனோ, எனக்கு ஆத்மீக எல்லாம் தகர்ந்து போச்சப்பா. அன்னைக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவைன்னா நான் தேவ சமூகத்தில் முழங்கால் படி போட்டேன். இன்னைக்கு 100 ரூபாய் தேவைன்னா எனக்கு சிநேகிதன் யாரா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். என் சிநேகிதனை தான் நான் தேடுறேன். அன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் முழங்கால் படிபட்டு ஏசபாவை தேடினேன். இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நான் முதல்ல உடனடியாக நான் மனுஷனை தேடுறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஹalleluya. இந்த பகல் வேளை கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை தேவ பட்சத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மேலே இறங்குது. இன்னைக்கு தேவ பட்சத்தில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு ஒரு யுத்தம் செய்ய போறோம். ஆமென். உலகத்தோடு எனக்கு பந்தம் வேண்டாம், உலகத்தோடு எனக்கு ஐக்கியம் வேண்டாம், உலகத்தோடு எனக்கு எந்த சம்மதம் வேண்டாம். தூரா பாலக சந்தநாதனா ஆவில நிரம்பி வைராக்கியம் கொண்டு அதை வேட்டி ஓ ரே கே ரே அத்துலா தனகடா அத்துனா தனகட ரகதிகதனா அன்ஷம்தலாதனா. உலகத்தோடு இசைந்த இணைப்பு எனக்கு நீ வேண்டாம், உலகத்தோடு இணைந்த காரியங்கள் ஓ ரிக்கனா மனுஷனோடு இருந்த அந்த ஐக்கியம் தேவனோடு உள்ள ஸ்நேகம் பெருகட்டும். சபை எல்லா ஆவில நிரம்பி கர்த்தருக்கு பட்சத்திலே நல்ல ஒப்பு கொடுத்து ஆமென். ஹalleluya.